இன்றைக்கி நம்ம பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு கடாயில் 2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 லிட்ரு பசும்பால் ஃபுல்லாக தண்ணி எதுவுமே கலக்காமல் எடுத்துக்கிட்டு அதை வந்து காய்ச்ச போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அந்த கடாயை தூக்கி அடுப்பில் வச்சிடுறோம். வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் மேலே ஆடை படிகிற வரைக்கும் பாலை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஆடை படிஞ்சு பால் வரக்குள்ளே ஒரு பிளேட்டில் நம்ம வந்து அதுக்குள்ளே ஒரு லெமனை இந்தமாதிரி ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி லெமன் இது பண்ணுறது ஸ்குவீசர் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாதவங்க வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா அதில் வந்து பிழிஞ்சு வேணும். ஸ்குவீசர் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ண லெமனை வந்து அதில் இப்படி திருப்பிட்டு இதில் வச்சு இந்த க்ளோஷர் எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாலில் அடுப்பு ஆஃப் பண்ணாமே இருக்கக்குள்ளேயே இப்படி ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருணும். அந்த 1 லெமனையும் அந்தமாரி செய்யணும். நல்லா ஃபுல்லாக பாலில் லெமன் கலந்தோடனே இப்படி ஒரு கரண்டியால் இப்படி இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி திரியாக ஆகி வரும். நல்லா பால் தனியாக பிரிஞ்சு திரியானதுக்கப்புறம் தண்ணியாக தெரியும். நல்லா அது வர வரைக்கும் இதை இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் லெமன் ஒன்று சேர அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி எல்லா பாலுமே ஒரே மாதிரி இதுவாகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணும். இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் ஆகும். ஃபுல்லுலேயே வச்சு தான் பண்ணணும் அடுப்பை. பார்க்கக்குள்ள தெரியுதாதோ இந்த மாதிரி லைட்டாக இப்போ தான் மாற ஆரம்பிக்குது திரியாக. அந்த மாதிரி இப்போ ஃபுல் பாலும் மாறணும் நமக்கு. அதுக்குள்ளே நீங்கள் பன்னீர் ட்ரைன் பண்ண கிளாத் வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இப்படி வச்சுக்கோங்க ரெடியாக. இந்த மாதிரி பால் வந்து லைட்டாக தறிக்குன்னு சத்தம் வரும். அந்த மாதிரி வருதுன்னா ஃபுல்லாக இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த டைமில். அப்போ தான் ஒன்று சேர எல்லாமே நல்லா சாஃப்டாக வரும் பன்னீர். 2 லிட்ரு பாலில் உங்களுக்கு 150 கிராம்லேருந்து 200 கிராம் பன்னீர் கிடைக்கும். தெரியுதா? இந்த பக்கம் பால் ஒரு மாதிரி தண்ணியாக உங்களுக்கு பிரிஞ்சு வர்றது தெரியுதா? இந்த டைமில் வந்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படி பண்ணிட்டே இருந்திங்கன்னா ஒன்று சேர வந்து தண்ணி நல்லா பிரிஞ்சிடும். அப்புறம் எடுத்து நம்ம பன்னீர் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் பன்னீர் மேக்கர் வச்சுருந்திங்கன்னா அதில் டேரெக்டாக கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கிளாத்தில் பண்ணுறவங்களா இருந்தால் கிளாத்லேயும் பண்ணிக்கலாம். இது வந்து மஸ்லின் கிளாத் பன்னீர் ட்ரைனர்ஸ்னே உள்ளது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதிலே வச்சுருக்கோம் அந்த ஹீட்டில். இப்போ பன்னீரை வந்து அந்த இதுலேருந்து இந்த கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக வரும், அப்புறம் அப்படியே கெட்டியாக ஊற்றுது பாருங்களேன். அதுதான் பன்னீர். இதோ கடைசியாக தெரியுதா? இதுதான் பன்னீர். இதை நம்ம ஃபுல்லாக அதில் ஊற்றி ட்ரைன் பண்ணிட்டோன்னா பன்னீர் நமக்கு கிடச்சிடும்.
இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அதில் வந்து நான் ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நாட்டு இருக்கும் அதில். அந்த நாட்டை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டாலும் சரி, இல்லை ஏதாவது வெயிட்டான பொருள் வச்சுட்டாலும் சரி, அப்படியே தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். 2 ஹவர்ஸ் கழித்து பார்ப்போம். இந்த மாதிரி ஃபைனலாக நமக்கு பன்னீர் கிடச்சிரும். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.